செவ்வாய் காலை ஆசீர்வாதங்களின் பெருமழை விசேஷித்த ஜெபம். வேதத்திலே ஈசாக்கு வாழ்ந்த தேசத்தில் கடும் பஞ்சம் உண்டான போது அவர் சோர்ந்து போய் ஓடிவிடவில்லை. பஞ்சம் இருந்த அதே தேசத்தில் விசுவாசத்தோடு அவர் விதை விதைத்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் பயிரிட்டு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26:12. அன்பு நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே, இந்த புதிய செவ்வாய் அதிகாலை வேளையில் உமது மகிமையுள்ள பிரசன்னத்திற்குள் நுழைகிறேன். பஞ்சம் சூழ்ந்த இடத்திலும் ஈசாக்கை உயர்த்தி 100 மடங்கு பலன் தந்த உமது வல்லமை இன்று என்மேல் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தில் வறட்சி போல நிலவும் சண்டைகள், கண்ணீர் மற்றும் பிரிவினைகளை உமது அன்பின் மழையினால் நனைப்பீராக. திருமண தடையினால் முடங்கி கிடக்கும் வாழ்க்கை பாதைகளை இன்று சீர்படுத்துவீராக. எந்த பொல்லாத சக்தியும் இனி தடையாக இருக்க முடியாது. கர்த்தர் உனக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உன் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:12. இந்த வாக்குத்தத்தத்தின்படி என் பொருளாதார தடைகள் இப்போதே உடையட்டும். வேலையில்லாமல் தவிக்கும் என் கரங்களுக்கு உயர்ந்த பதவிகளையும் புதிய வாய்ப்புகளையும் இன்று கட்டளையிடுவீராக. என் சரீரத்தை அரிக்கும் தீராத நோய்கள், பலவீனங்கள் யாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவுகிறேன். இன்று என் சரீரம் புது பலனடையட்டும். நான் எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதமாக மாறட்டும். என் பிள்ளைகளின் கல்வி, எதிர்காலம் யாவற்றிலும் 100 மடங்கு உயர்வை இன்று நான் காணச் செய்வீராக. இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு வெற்றியின் தினமாகவும் விடுதலையின் தினமாகவும் அமையப் போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.